ஹாய் ஹலோ இரவு வணக்கம் நண்பர்களே. என்னன்னா நல்லா இருக்குது. என்ன சொல்லுங்க நீ நாய்ப்பி எப்பவுமே நல்லாதாங்க. நிறைய பணமெல்லாம் வச்சிருக்குது போல. 190 ரூபா இருக்குது. என்ன வேணாம்ப்பா? ₹50 கொண்டா கேட்கலாமா? ₹50 ₹50 ₹20 கேட்கலாமா? ₹50 வாங்கிக்கலாம். சரி நடு 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 வாங்கினோடனே அப்படியே நாய் மாதிரி கவின்னு எலும்பு துண்டு எழுத்துன்னு போனோம். எல்லாமே வாங்கி தர மாட்டேங்கிறேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்னடா அது உண்டிகள் மாதிரி இருக்குது. முடியல லப்பர் மட்டும் போட்டா முடிச்சு. ஆனா குறிப்பா தனி தெரியாது உங்களுக்கு. எங்க படிக்க மனுஷனாடா நீங்க எல்லாம். வடை சொரணையா இருக்குதா இல்ல இந்த இடத்துல உக்காந்து சாப்பிட்றதுக்கு சொரணையா இருக்குதா சொல்லு. இந்த இடத்துல உக்காந்து போறவங்க பார்த்துட்டு இருக்கு நல்லா இருக்கு. அப்படி பாக்குறதா ஒண்ணுங்கிற இந்த வடையை எப்படி சாப்பிடணும் சொல்லு. வாயால் தான். உனக்கு புரிதல் இவ்வளவுதான் இருக்குதுன்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? வேற என்ன ஆசன வழியை சாப்பிட்றேன் என்ன? வடையை முதல்ல வச்சுக்கணும். இதான் வடை அப்படின்னு சொல்லணும். அப்புறம் எடுத்து வாயில வைக்கணும். இப்பதான் சாப்பிடணும். நல்லா இருக்கா? வடைன்னா வடை, வடைன்னா வடை, மசால் வடை. டைலாக் வரல தெரியல. அவங்க ஒரு இடங்க வா காட்டுற வாப்பலாம். பஜ்ஜி ஒரு 100 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு, கலக்கா 50 ரூபாய்க்கு, கலக்கா 50 ரூபாய்க்கு, 100 ரூபாய் ஆச்சு. தின்னுட்டு இதெல்லாம் டாக்டர் வந்து தின்ன வேணாம், உனக்கு சுகர் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வா நம்ம சாப்பிட்டு நடந்துட்டா நம்ம டேலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டாடா கூப்பிட்டு நடையப்பார் உடையப்பார், அவன் தலையப்பார், அவன் ஷூவை பார். நல்லா இருக்குதியா? சிரிக்கிறான். எத்தனை ரூபா பிள்ளைங்க எல்லா ஷூ தொட்டு தொட்டு பாக்குறேன். எப்படி ஒரு 3 பிள்ளைங்கடா. ஒன்னு 1 வயசு, இப்பதான் 20 நாள் பர்த்டே. 20 நாள். தாத்தா வியாபாரம் முடிஞ்சா? இது என்னக்கா? இது என்ன பழம்? அன்னி பழமா? கொய்யா பழம் மாதிரி இருக்குது. இது அப்படியே தின்றதா? இதோடயவா? உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்குதுங்க ஐயா? ₹200 ஜாஸ்தி இல்லை. 1200 அது ஆரஞ்சு எவ்வளோங்க? கிலோவா இல்லை அரை கிலோ? 1 கிலோ. நல்லா இருக்கு. மதியானத்துல என்ன சாப்பாடு? நம்ம சேனல்ல. ஆமா. ஏன் ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது? ஒண்ணு என்ன நாளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. இல்ல இந்த பக்கம் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இது போதுமா? எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பகலை விட வெளிச்சம் வந்து எவ்வளவு கம்மியா தெரியுதோ இருட்டுக்குள்ள பூந்து போறது வந்து நல்லா இருக்கும். பொம்மை பார்த்தோன்னே நிக்கிறான் பாருங்க. நல்லா இருக்கு. நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன்.
ரெக்கார்ட் பண்றதுக்கு வந்து ரெட் பட்டன் ஒன்று தெரியும் இல்லையா, அந்த ரெட் பட்டன் அழுத்துனா ரெக்கார்ட் ஆகுதே இல்லையா, நம்ம வாய் உடனே திறந்துக்குது. மறக்காமல வருது. இரவு காட்சி தான், அதாவது கொஞ்சமான இரவு காட்சி, கொஞ்சமான இரவு காட்சி. இந்த நைட் ஷோ அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதுதான் அந்த நைட் ஷோ. லோக்கல் ஏரியாவில் இருக்கிற நைட் ஷோலாம் காமிச்சு நைட்டில் வந்து ஷோ பண்ணுறது தான் நைட் ஷோ. ஆமாம், முடிஞ்சுது. எல்லாரும் நம்மளை பார்த்து போறாங்க, ஏதோ கொஞ்சம் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு. செலிபிரிட்டி இல்ல, யார் எதுனா தெரியல. என்ன சொல்றீங்க, யாராவது நம்மளை கலாய்க்கிறது கூட ஆள் நம்மளே கலாய்ச்சிக்க மாட்டேங்குது. இப்படிதான் போகுது. ஒரு காலத்துல நம்மளும் செலிபிரிட்டியா மாறுவோம், நம்மளையும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க வந்து பள்ளிக்கூட பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க. நாமளும் ஒரு காலத்துல வருவோம். சிரிச்சுட்டு வராரு ஒருத்தர், இப்பயே சிரிக்கிறாரு, இறந்த மாதிரிதான் நடக்குது. உலகத்திலே ஒரு தலை சிறந்த காமெடி என்னன்னா, இவனை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு செலிபிரிட்டியா கூப்பிட்டு இவனை பேச வைக்க வேணாம். போட மாட்டாங்களா? மறுபடியும் நண்பர்களே, விட்ட இடத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு. நைட் ஷோ இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். சனமான தின்னுனே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் கரும்பு தின்ற, கடலக்காய் தின்ற, வடை தின்ற, போண்டா திங்கிற. நல்லா இருக்கு, திங்கிறேன். வெக்க வர வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஐடியா சந்தோஷமா.